வணக்கம் நண்பர்களே. ராகு கேது பேச்சு 2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள் 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 சூரிய உதயாதி நாளிகை 34 நாளிகை 38 வினாடிகைக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியாகிறார்கள். ராகு என்பவர் தெரியாமல் எதிர்பாராமல் நடைபெறும் தீமை, விபத்து மற்றும் ஆபத்துக்களை குறிப்பிடுபவர். பேராசை, பிரம்மாண்டத்திற்கு அதிபதி. கேது பகவான் தெரிந்தே நடைபெறும் தீமைகளை சுட்டிக்காட்டுபவர். உலக சுகங்கள் யாவும் மாயையே என்று உணர வைக்கும் ஞானகாரகர். பிறவா நிலை என்ற மோட்சத்தை தருபவர். இப்படிப்பட்ட ராகு காலபுருஷனின் 12ஆம் வீடாகிய மீனத்திலிருந்து 11ஆம் வீடாகிய கும்பத்திற்கு வருவதால் மக்களின் ஆசைகள், குறிக்கோள்கள், லட்சியங்கள் யாவும் நிறைவேறும் நிலையை தருகிறார். வருமானத்தில் இரட்டிப்பு லாபத்தை தருகிறார். நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லும் யோகத்தையும் ராகு பகவான் கொடுக்கிறார். வெளிநாட்டின் மூலம் ஆதாயத்தையும் ராகுவால் கிடைக்கப்பெறும். நண்பர்கள் மூலமான தன வரவை அதிகரிக்க செய்கிறார். மக்களிடையே மித மிஞ்சிய சுயநலம் உண்டாகும். பேராசையால் அளவுக்கு அதிகமான பொருள்களை வாங்கி குவிக்கும் எண்ணத்தை ராகு பகவான் உருவாக்குகிறார். நாட்டில் உல்லாசம், சொகுசு, மது, போதை போன்றவற்றில் நாட்டம் அதிகரிக்க செய்கிறார் ராகு. மற்றும் புயல் மற்றும் காற்றினால் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறார் இந்த ராகு பகவான். கேது பகவான் காலபுருஷ ராசிக்கு 6ஆம் இடமான கன்னி ராசியில் இருந்து காலபுருஷ ராசிக்கு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய பஞ்சம புத்திரஸ்தானமாகிய சிம்மத்தில் சூரியனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் அரசு மற்றும் அரசியல் ஆட்சி மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. ஒரு சிலருக்கு பெரிய பதவிகள் பறிக்கப்படும் நிலையை இந்த கேது பகவான் கொடுக்கிறார். மக்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் போராடக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த கேது தருகிறார். சிலர் பூர்வீகத்தை விட்டு வெளியேறும் நிலையையும் கொடுக்கிறார். காதல் திருமணங்களை அதிகரிக்க செய்கிறார். ஒரு சிலருக்கு காதலிக்கும் வாய்ப்பையும் தருகிறார். ஒரு சிலர் காதலினால் அவதிப்படும் நிலையையும் இந்த கேது தருகிறார். யோகா, தியானம் ஆகியவற்றில் மக்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்கும் நிலையை கொடுக்கும். ஆன்மீக சிந்தனையை அதிகரிக்கும். ஒரு சிலர் போலியான ஆன்மீகத்தை உருவாக்கும் நிலையை கொடுக்கும். கமிஷன், கான்ட்ராக்ட் ஆகியவற்றில் மறைமுகமான ஒரு ஆதாயத்தை கொடுக்கும் நிலையையும் இந்த கேது பகவான் தருகிறார். ஆள் மனதில் ஒரு அமைதியற்ற நிலையை உண்டாக்குகிறார். கேது சூரியனின் வீட்டில் இருப்பதால் பெரிய மனிதர்களினுடைய புகழ், கௌரவத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் நிலையை ஏற்படுத்துகிறார் கேது. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.